தனது காதலனுக்கு மோட்டார் சைக்கிள் ஒன்றை கொள்வனவு செய்ய வேண்டும் என்பதற்காக உறவினர் வீட்டில் நகைகளை திருடிய யுவதி, அவரது காதலன் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சாவகச்சேரி போதைப்பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்ந்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். புலம்பெயர் தேசத்திலிருந்து விடுமுறை நிமித்தம் யாழ்ப்பாணம் வந்த பெண்ணொருவர் தனக்கு உதவியாக நெருங்கிய உறவுக்கார பெண்ணான குறித்த யுவதியோடு வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் தன்னுடைய நகைகள் ஒவ்வொன்றாக காணாமல் போவதை உணர்ந்த அந்த பெண் குறித்த உறவினரான யுவதியை வீட்டிலிருந்து வெளியேற்றியுள்ளார். மீண்டும் ஒருநாள் தன்னுடைய பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக சந்தேக நபரான குறித்த யுவதி அந்த பெண்ணின் வீட்டிற்கு வந்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை தன்னுடைய தாலிக்கொடி காணாமல் போனதை அறிந்த அந்த பெண் உடனடியாக சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதனையடுத்து குறித்த யுவதியை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தியதில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் டிக்டாக் மூலம் அறிமுகமாகி அவரை காதலித்துள்ளமை தெரியவந்துள்ளது. தனது காதலனுக்கு மோட்டார் சைக்கிள் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காகவும் அவரின் செலவுகளுக்காகவும் சுமார் 19 பவுன் நகைகளை திருடி அவரிடம் கொடுத்துள்ளார். யுவதி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். இறுதியாக நகைகளை திருடிய யுவதி, அவரது காதலன், யுவதியின் நண்பி, நகைகளை விற்க உதவியவர்கள், நகைகளை வாங்கியவர்கள் என 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.